Hi dears. So இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்லயே வந்துட்டு சோப் வந்துட்டு மேக் பண்ண போறோம். பாத்தீங்கன்னா நான் எதை வெச்சு பண்ண போறேன் அப்படினா சோ இந்த மீஷோல இருந்துட்டு இந்த சோப் பேஸ் வந்துட்டு வாங்கினேன். சோ இது வந்துட்டு நம்ம அன்பாக்சிங் பண்ணிட்டேன் and further நம்ம வந்துட்டு சோப் எப்படி மேக் பண்றது அப்படினு பாப்போம். சோ நிறைய ரெஃபரன்ஸ் வந்துட்டு பார்த்து வச்சிருக்கேன். சோ அதுல எனக்கு தேவையான சோப் வந்துட்டு மேக் பண்ணி போறேன். சோ அது வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோ ஃபுல்லா வந்து பாருங்க. and இப்போ வாங்க வீடியோக்கு போய்லாம். and இது வந்துட்டு பாத்தீங்கன்னா டோட்டலி ஒரு glycerin based with flavored நம்ம வந்துட்டு ஆட் பண்ண போறோம். So first வந்துட்டு இந்த soap base வந்துட்டு ஓபன் பண்ணிடலாம். and இந்த soap base வந்து பாத்தீங்கன்னா நான் மீஷோல இருந்து வாங்கிட்டேன். and இதோட price வந்து பாத்தீங்கன்னா 80 rupees வந்துட்டு வந்துச்சு. and quantity வந்து பாத்தீங்கன்னா 250 gram வந்துட்டு நமக்கு இந்த soap base வந்துட்டு கொடுக்கறாங்க. ஒரு 250 gram வந்துட்டு நமக்கு 80 rupees வந்துட்டு கொடுக்கறாங்க. சோ இதுல வந்துட்டு நம்ம ஒரு 2 soap வந்துட்டு மேக் பண்ணலாம். அப்போ பாக்கும்போது ஒரு சோப்போட பிரைஸ் வந்துட்டு இது 40 each வருதுன்னு வைங்களேன். and நம்ம யூஸ் பண்ற இன்கிரிடியன்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு ஒரு 10 rupees ஆட் பண்ணனா ஒரு சோப்போட பிரைஸ் 50 rupees. நார்மலா நம்ம வாங்குற சோப்பு வந்து பாத்தீங்கன்னா 50 rupees வந்துட்டு இருக்கும். நான் யூஸ் பண்றது வந்து பாத்தீங்கன்னா மெடிமிக்ஸோட கிளிசரின் சோப் யூஸ் பண்றேன். அதுவே வந்துட்டு 45 rupees வந்துட்டு வரும். ஸோ இது வந்துட்டு 50 rupeesக்கு வந்துட்டு நம்ம இந்த சோப்பை மேக் பண்ணிடலாம். அண்ட் ஆல்சோ இது வந்துட்டு எந்த ஒரு கெமிக்கல்ஸும் நம்ம ஆட் பண்ணாமல் பண்ணுறோம். அண்ட் இது வந்துட்டு கெமிக்கல் கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளிசரின். ஸோ இது வந்து சோப் பேஸ்ன்னு சொல்லுவாங்க. கிளிசரின் வந்துட்டு நம்ம ஸ்கின்னுக்கு எந்த ஒரு இதுவுமே தராது. நம்ம ஸ்கின்னுக்கு கூட ஃபேஸுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் வந்துட்டு இந்த பேஸ் எடுத்திருக்கேன். அண்ட் இது கூட வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னா ஸோ நம்ம பாடியில் இருக்க பிக்மெண்டேஷன்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுற மாதிரி பொட்டேட்டோ தான் வந்துட்டு ஒரு பேஸாக வந்துட்டு எடுத்திருக்கேன். ஸோ தட் இஸ் அ மெயின் இன்க்ரீடியண்ட்டாக வந்துட்டு எடுத்திருக்கேன். பிகாஸ் பொட்டேட்டோ நம்ம ஸ்கின்க்கு யூஸ் பண்ணும்போது ஸ்கின் நல்லா பிரைட்டன் ஆகும். ஈவன் தோ எனக்கும் வந்துட்டு இந்த டேன் இங்கே வந்துட்டு பிரைட்டாக இருக்கும் அண்ட் இங்கே போக போக பிளாக்காக இருக்கும். ஸோ நம்ம எல்லாத்துக்குமே இந்த டிஷர்ட் ட்ரெஸ் எல்லாம் போடுறதுனால ஸ்கின் வந்துட்டு டேனாக இருக்கும். ஸோ இந்த சோப் யூஸ் பண்ணும்போது நமக்கு டேன் வந்துட்டு ரிமூவ் ஆகும். ஸோ பொட்டேட்டோ வந்து ஸ்கின் நல்லா பிரைட்டன் பண்ணும். ஸோ நான் வந்துட்டு எனக்கு அந்த ஒரு கன்சர்ன் வந்துட்டு இருக்குது. ஸோ அதனால் நான் வந்துட்டு அதை யூஸ் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு வந்துட்டு என்ன கன்சர்ன் இருக்கோ நீங்கள் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே வந்துட்டு ஒரே மாதிரி தான். ஜஸ்ட் நீங்கள் இந்த சோப் பேஸ் வந்துட்டு வாங்கிக்கணும். அது கூட வந்து பார்த்தீங்கன்னா டொமேட்டோ சோப் பண்ண போகிறீங்கன்னா டொமேட்டோட அந்த ஜூஸ் அதை வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ இது மாதிரி உங்களுக்கு என்ன கன்சர்ன் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு எடுத்துக்கலாம். ஸோ இதை வந்துட்டு கம்பைன் பண்ணி நம்ம வந்துட்டு சோப் மேக் பண்ண போகிறோம். இப்போ வந்துட்டு நம்ம பொட்டேட்டோ வந்துட்டு எடுத்து நம்ம இது பண்ணி ஜூஸ் வந்துட்டு எடுக்கணும். ஸோ இப்போ அதை பண்ணலாம். கத்தி வாஷ் பண்ணிட்டு வந்தாச்சு அண்ட் கிரேட்டர் இருக்குது அண்ட் பொட்டேட்டோ அண்ட் வந்துட்டு விட்டமின் இ கேப்சூல் வந்துட்டு எடுத்திருக்கேன். இது வந்துட்டு ஒரு கோகோனட் பேஸ் அப்படின்ற மாதிரி போட்டிருந்துச்சு. ஆனால் இதில் கோகோனட் ஆயில் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் நம்ம வந்துட்டு ஆயில் ஆட் பண்ண வேண்டாம். ஸோ இந்த ஒரு ஆயில் மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரெசிபி ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு இதை கட் பண்ணிவிட்டு கிரேட் பண்ணிக்கலாம். அண்ட் மிக்சியில் அரைச்சாலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜூஸ் வந்துட்டு கரெக்டாக வராது. ஸோ அதனால் இந்த மாதிரி கிரேட்டே பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபுல்லாக வந்துட்டு திருவியாச்சு. இது மட்டுமே போதும். ரொம்ப வந்துட்டு தண்ணி ஊற்றுனா வந்து பார்த்திங்கன்னா அது ரொம்ப ஹார்டாகிடும் சோப்பு. ஸோ அதனால் வந்துட்டு ஒரே ஒரு பொட்டேட்டோ ஜூஸ் மட்டும் போதும். இதை வந்து ஸ்மாலாக கட் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போது இதை வந்துட்டு டபுள் பாயில் மெத்தடில் வந்துட்டு ஹீட் பண்ணி மெல்ட் பண்ணணும். அண்ட் பண்ணிவிட்டு இதை நம்ம ஆட் பண்ணணும். ஸோ இப்போ போய் நம்ம பண்ணலாம்.
அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். அண்ட் ஒன்ஸ் இது நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம மேக் பண்ணி வச்சுருக்க அந்த பொட்டேட்டோ ஜூஸ் இருக்கு இல்லையா, ஸோ இதை வந்துட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் என்ன ஜூஸ் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் கேரட் ஆட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம், பொட்டேட்டோ அண்ட் டொமேட்டோ ஆட் பண்ணிக்கலாம், இல்லை ஏபிசி ஜூஸ் எல்லாமே நீங்கள் மேக் பண்ணி இந்த இடத்துல நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் இது எந்த வித லம்ஸும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி மெல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஆஃப்டர் தட் நம்ம மேக் பண்ணி வச்சுருக்க பொட்டேட்டோ ஜூஸ் இதில் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ நான் ஆட் பண்ணியிருக்க பொட்டேட்டோ ஜூஸை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். அண்ட் அது கூடயே வந்து பார்த்தீங்கன்னா டேன் ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய டர்மரிக்கும் நான் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிட்டேன். அண்ட் கூடயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு விட்டமின் இ கேப்சூல் இருக்குல்ல, அதுவுமே ஆட் பண்ணி நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒன்ஸ் இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அது ஹீட்டாக இருக்கும் போதே வந்துட்டு மோல்டில் வந்துட்டு போர் பண்ணிக்கோங்க. அண்ட் என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மோல்டு எல்லாமே இல்லை, ஸோ அதனால் வந்துட்டு சின்ன சின்ன பவுல்ஸில் வந்துட்டு நான் ஆட் பண்ணேன். ஆஃப்டர் ஆட் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி சைடில் நிறையா வந்துட்டு வேஸ்டேஜ் ஆச்சு. ஸோ அதெல்லாமே அகெயின் ஹீட் பண்ணிவிட்டு போர் பண்ணிட்டேன். அண்ட் அவ்வளோதான். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 டே ஃபுல்லாக நீங்கள் வந்துட்டு அப்படியே விட்டுறணும். ஸோ இது நல்லா வந்துட்டு செட் ஆகிடும், ஒரு சோப் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். அண்ட் இதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்து யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு வந்துட்டு ஈகர்னஸ் தாங்க முடியாமல் அது கொஞ்சம் இருந்துச்சா ஓரத்தில், அதை எடுத்து நான் வந்துட்டு ஹேண்டுக்கு வாஷ் பண்ணி பார்த்துருந்தேன். பட் நம்பவே முடியல, இட்ஸ் கிவ்ஸ் அ பெட்டர் ரிசல்ட். என்னோட ஒரு ஹேண்ட் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஸோ அந்தளவுக்கு ரொம்ப பிரைட்டாகவும் சாஃப்டாகவும் இருந்துச்சு. ஸோ என்னாலே பிலீவ் பண்ணவே முடியல. ஸோ இந்தளவுக்கு டேன் ரிமூவ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லும் போது ஸோ எனக்கு பர்சனலி இது கம்ப்ளீட்டாக ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ உங்களுக்கும் ட்ரை பண்ண மாதிரி இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ உங்களோட கன்சர்னுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இந்த ஜூஸ் வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கும் கன்சர்ன் டேன் ரிமூவ் பண்ணுற மாதிரி, பாடி டேன்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுற மாதிரி ஐடியா இருக்குது அப்படின்னா நீங்களும் இந்த மாதிரி பொட்டேட்டோ ஜூஸும் கூட ஆட் பண்ணிக்கலாம். இது கூடயே வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணி பண்ணும்போது இன்னும் நல்லா பெட்டர் ரிசல்ட் கிடைக்கும். அண்ட் எல்லாருக்கும் இந்த டவுட் இருக்கும், எப்படி அன்மோல்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஜஸ்ட் நீங்கள் அந்த நைஃப் வச்சு கார்னர்ஸ் எல்லாமே எடுத்து விட்டீங்க அப்படின்னா ஈஸியாகவே வந்துட்டு ரிமூவ் ஆகி வந்து. இந்த சோப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாடிக்கு மட்டும் இல்லாமல் நம்மளோட ஸ்கின், அதாவது ஃபேஸ்க்கும் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுக்கு பேட்ச் டெஸ்ட் எடுத்து உங்களுக்கு செட் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் ஸ்கின்னுக்கும் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நான் வந்துட்டு எப்படி யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா வீக்லி ஒன்ஸ் மட்டும் இந்த சோப் வந்துட்டு ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணிப்பேன். அண்ட் பாடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வீக்லி ட்வைஸ் அந்த மாதிரி நான் வந்துட்டு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்களும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணி அண்ட் ரெகுலர் யூசேஜில் வந்துட்டு இது நம்ம பாடிக்கு அண்ட் ஸ்கின்னுக்கெல்லாமே யூஸ் பண்ணும் போது அண்ட் பாடியில் இருக்க அந்த டிஸ்கலரேஷன்ஸ்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதெல்லாமே வந்துட்டு நல்லா ரிமூவ் ஆகும். ஸோ நானுமே வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு 1 மந்த்தாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஓரளவுக்கு நல்ல சேஞ்சஸ் வந்துட்டு எனக்குமே தெரிஞ்சிச்சு. அண்ட் நீங்களும் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த சோப் பற்றி சொல்லணும் அப்படின்னா இதை நம்ம யூஸ் பண்ணும் போது அதிகமாக நமக்கு வந்துட்டு நுர வராது. பட் அந்த மாதிரி நம்ம ஃபோமியாக குளிச்சா தான் நமக்கு சாட்டிஸ்ஃபைங்காகவே இருக்கும்ல. ஸோ அதனால் இந்த சோப் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா வீக்லி ட்வைஸாக த்ரைஸ் யூஸ் பண்ணிங்க அப்படின்னாலே போதும். பிகாஸ் நான் அப்படி தான் யூஸ் பண்ணுறேன். அண்ட் அதுவே நல்ல ரிசல்ட்டாகவும் இருக்குது. டெய்லியுமே நம்ம கெமிக்கல் சோப் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நேச்சுரலாக ஹோம்மேட் சோப்பும் நம்ம யூஸ் பண்ணுறது ரொம்பவே பெட்டர் இருக்கும். ஸோ நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணணும்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த சோப் பேஸோட லிங்க் வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோஸில் மீட் பண்ணலாம். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே நீங்கள் ரெகுலராக பார்க்க முடியும். யூஸ்ஃபுல்லான வீடியோஸில் மீட் பண்ணலாம். ஸ்டே டியூன். பை.